ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சர்வாதிகாரத்தை நோக்கி நகரும். ஆளுநர் ஒரு அலங்கார பொம்மை. காங்கிரஸ் மாநில கட்சிகளை நம்பித்தான் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. இந்த நாடு பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மாநில கட்சிகள், பல்வேறு மாநில மொழிகள், பல்வேறு கலாச்சாரம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரிசா, யூபி, பீகார், திரிபுரா, நாகாலாந்து, சிக்கிம், இப்படி 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி, இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது புதுச்சேரியை போல 8 மாநிலங்கள், இத்தனையும் கொண்டது தான் இந்தியா. இப்போ இந்த இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஜனாதிபதி ஆட்சி அதிகாரம் உள்ள நாடுகளுக்குத்தான் இந்த தேர்தல் முறை பொருந்துமே தவிர, இது ஜனாதிபதிக்கு இந்த நாட்டில் அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் இந்த நாட்டில் அதிகாரம். நாடாளுமன்றம் யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறதோ அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் அது பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டு சட்டமாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்து. நீங்கள் பாகிஸ்தானில் அதிபர் ஆட்சி, இலங்கையில் அதிபர் ஆட்சி, இப்படி அதிபருக்கென்று சில அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா ஜனாதிபதிக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்படுமே தவிர மசோதாக்கள், ஜனாதிபதி எந்த மசோதாவையும் நிறுத்தி வைக்க முடியாது, ஆதரிக்க முடியாது, அதை எதையும் அறிவிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அனைத்து அதிகாரங்களும் படைத்தது தமிழக சட்டமன்றம். சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதலமைச்சருக்கு தான் அனைத்து அதிகாரம், ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆளுநரை சட்டமன்றம் தேர்ந்தெடுப்பதே இல்லை. ஆளுநர் ஒரு அலங்கார பொம்மை. அண்ணா என்ன சொன்னார்னா, நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களிலுமே ஆளுநர் சர்ச்சைக்குரியவராகவே பார்க்கப்படுகிறார். ஆளுநரே வேண்டாம், திரும்பி போ. ஆளுநருக்கு பல இடங்களில் கருப்பு கொடி காட்டப்படுகிறது, நம்ம RN ரவிக்கு. அதே போல கேரளாவில் ஆரிஃப் முகமது, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆளுநர் எங்கே போனாலும் கள்ள கொண்டே அடிக்கிறான். இப்படி பல ஆளுநர்கள் இந்த சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை குறை கூறுவதை மக்கள் விரும்புவதில்லை. இப்போ அதே தான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 540 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அனைத்து அதிகாரமே தவிர, பிரதமருக்கு நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உள்ள அதிகாரம் பிரதமருக்கு வருது. ஆனால் ஜனாதிபதிக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது நீங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய ஏறக்குறை 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும், பறிக்கப்படும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். பிஜேபி அடுத்த கட்டம் இதை எப்படி நகர்த்துவார்கள் என்றால், இந்தியா முழுக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றால் மாநில கட்சிகளுக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் போய்விடும். இப்போ திமுக கூட்டணி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் ஜனாதிபதி ஆட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி. இப்படி வருகிற பொழுது திமுகவுக்கு வேலை இல்லை. கேரளாவில் பினராயி விஜயன் கம்யூனிஸ்டுகளுக்கு வேலை இல்லை. கர்நாடகாவில் ஜனதா தளத்துக்கு வேலை இல்லை. ஆந்திராவில் தெலுங்கு தேசத்துக்கு வேலை இல்லை. இவர்களெல்லாம் ஆளுங்கட்சியோடு எதிர்கட்சியோடு இணைந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர்களுடைய ஜனநாயக அணுகுமுறை பாதிக்கப்படும். ஜனநாயக அணுகுமுறை நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படும். ஆளுங்கட்சிக்கு ஒரு பாலிசி, எதிர்கட்சிக்கு ஒரு பாலிசி. அமெரிக்க ஜனநாயகம் இப்படித்தான் இருக்கு. 50 மாநிலங்கள் இருக்கு அமெரிக்காவில். அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி. சரியா சொன்னீங்க சார். இது
முன்மொழிவே வந்து பிஜேபியோட எண்ணமே அதுதான். முழுவதுமா அவங்களோட சொல் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லா ஒரே கருத்தா இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம். இந்த கருத்து, அதாவது முழு நேரம் பிஜேபி வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற கொள்கையை முன்மொழிஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து காங்கிரஸுக்கு சாதகமா அமையுமா அமையாது? இல்லை, காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும். ஏன்னா காங்கிரஸ் மாநில கட்சிகளை நம்பித்தான் இருக்கு. நீங்கள் வட இந்தியாவில் 100 ஆண்டுக்கு மேலே ஆண்ட காங்கிரஸ் கட்சியால் பிரியங்கா காந்தி வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலத்தில் நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமாக போய் எங்கே வந்திருக்கு பிரியங்கா காந்தி? வயநாட்டுக்கு வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நம்பி அந்த அம்மா ஜெயிக்குது. அப்போ காங்கிரசினுடைய அடையாளம் காணாமல் போய்விட்டது. இதைத்தான் பிஜேபி விரும்புது. பிஜேபியை பொறுத்தவரை வட இந்தியா கட்சி பிஜேபி, காங்கிரஸை பொறுத்தவரை இதே வட இந்திய கட்சின்னு காங்கிரஸுக்கு முதல்ல ஒரு பெயர் இருந்தது. அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பிஜேபிலாம் இல்லை. பிஜேபி 1980 தான் முதல் நாடாளுமன்ற 2 பேர் அத்வானியும் வாஜ்பாயும் வர்றாங்க. அப்போ தான் பிஜேபியா ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ காங்கிரஸ் வட இந்திய கட்சின்னு தான் சொல்லுவான். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அண்ணா சொல்லுவார். அப்போ காங்கிரஸை பார்த்து தான் சொல்லுவார். இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி தெற்கு வந்தது தப்பித்து டெல்லிக்கு பிரியங்கா காந்தி வெற்றி பெற வேண்டியது இருக்கு சொன்னால் இது அத்தனையும் பிஜேபியினுடைய அரசியல் நகர்வு. இந்த மாநில கட்சிகளை நம்பி இனிமேல் எதிர்காலத்தில் அரசியல் இருக்கக்கூடாது என்பதற்காக முதல் தொடக்க புள்ளி தான் ஒரே நாடு, நீங்கள் ஒரே தேர்தல். நீங்கள் அமெரிக்காவில் விஞ்ஞானம் வளர்ந்த நாடுகளில் அமெரிக்காவில் பறக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள் நீங்கள் சென்னையில் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் நம்பர் எடுத்துருவோம். அவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு அங்கே தேர்தல் எப்படி நடக்குதுன்னா பேலட் பேப்பர் தான். இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் அவன் நம்புறதே இல்லையா? அதில் தவறு நடக்குன்னு அமெரிக்க ஜனநாயகம் சொல்லுகிறது. பல ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்தியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. நீங்கள் இந்த மின்னணு சாதனம் தவறாக பயன்படுத்தப்படும் என்று ஹைதராபாத்தில் ஒரு பொறியியல் விஞ்ஞானி பதிவு செய்த பிறகு அவன் மர்மமாக செத்து போனான். இன்னொருத்தன் தப்பி ஓடி போயிட்டான், இந்தியா விட்டு ஓடி போயிட்டான். இது என்ன காரணம்னா, இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அமித்ஷா 100க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களை தொலைபேசியில் அழைத்து மிரட்டினார். அவர்களை நீங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தாருன்னு யார் சொன்னான்னா காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் மணிசங்கர் சொன்னார். காரணம், பிஜேபி தேர்தலுக்கு முன்பே மாவட்ட ஆட்சியாளர்களை தொடர்பு கொண்டு யூபி எம்பி இன்டீரியர் ஹிந்தி பேசுகிற மாநிலம் ஜெயராம் ரமேஷ் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்னா, அமித்ஷா மாவட்ட ஆட்சியாளர்கள் தொடர்புல போறாரு. தேர்தலுக்கு முன்பு யாரும் சீரியஸ் எடுக்கல. அப்போ தேர்தலை சரியாக நடத்த சொல்லி ஆலோசனை சொல்லுகிறாரு மக்கள்லாம் நினைச்சோம். தேர்தல் முடிந்த பிறகு அதே ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார்னா, 75க்கு மேற்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களை அமித்ஷா மிரட்டல் மூலம் 75 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தேர்தலை வெற்றியோ தோல்வியோ அறிவிச்சிட்டாங்கன்னார். பிஜேபியோட மெயின் கொள்கையே வலியோன் வாழ்வாங்கிறது. அது சரியா சொன்னீங்க சார். அப்படியே தெற்க வந்தா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டிஎம்கே மதில் மேல் பூனை மாதிரியே இருக்காங்க சார். அதாவது கலைஞர் இருந்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து ஆதரிச்சாரு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா இதை வந்து எதிர்க்கிறார். அவங்களோட கொள்கையே இன்னும் புரியவே இல்லை சார். என்ன நீங்க அதை பத்தி என்ன சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை திமுக எப்பொழுதுமே இரட்டை வேடம் தான். நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அப்போ உங்களுடைய ரோல் என்ன? ஆணும் இல்லை, பெண் இல்லை. அப்போ திருநங்கையா? திமுகவை பொறுத்தவரை திமுக எப்பவுமே டெல்லிக்கு பல்லக்கு தூக்கியே பழக்கப்பட்ட கட்சி தான். நீங்கள் திமுக, எம்ஜிஆர் பல்லக்கு தூக்க மாட்டார். பல்லக்கை தூக்காதே பல்லக்கில் நீ ஏறு, இதுதான் எம்ஜிஆருடைய வசனம். ஜெயலலிதா, நீங்கள் பல்லக்கு என்றாலே அந்த அம்மா கோபம் வந்துடும்.
யாருக்கும் பல்லக்கு தூக்க முடியாது. 98ல் நீங்கள் வாஜ்பாய் கூட்டணியோடு கூட்டணி மந்திரி சபை கூட்டணியாக அதிகாரத்தை செலுத்துங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகாரமே வேண்டாம். டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்களெல்லாம் நீங்கள் போயஸ் கார்னருக்கு முன்பு காத்திருந்ததை நம்ம பார்த்தோம். எதுக்காக? கடிதம் வாங்குவதற்காக, ஆதரவு கடிதம் வாங்குவதற்காக. அப்போ அந்த அம்மா ஒரே டிமாண்டு, திமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லு, நான் ஆதரவு தரேன்னாங்க. சரி கொடுங்க, கலைச்சலான்னு ஆதரவு கடிதம் வாங்கிட்டு போனாங்க. 1 வருடம் ஆகி 13 மாதம் ஆகியும் வாஜ்பாய் திமுக ஆட்சியை கலைக்க முடியாதுட்டார். இந்த அம்மா டெல்லிக்கு கிளம்பி போச்சு. இந்த அம்மா டெல்லிக்கு கிளம்பி போகும்போது வாஜ்பாய் பிரதமர், அந்த அம்மா விமானத்தில் ஏறி சென்னை வருகிற பொழுது வாஜ்பாய் முன்னாள் பிரதமர். இப்படி அதிரடி ஆட்டக்காரர் தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா பிஜேபியை கவிழ்த்து விட்டு வந்த பிறகு ஓடி போய் பிஜேபியில், அதுவரை சனாதன கட்சி இந்த பெரியாரையுடைய இதயத்தை நாங்கள் இரவலாக வாங்கி வைத்திருக்கிறோம்னு சொன்ன கருணாநிதி ஓடி போய் பிஜேபியில் சேர்ந்தார். கருணாநிதியுடைய மனசாட்சி மாற மத்திய அமைச்சர். 2004 வரை நீங்கள் பிஜேபி அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தது. அப்போ திமுகவுக்கு கொள்கையும் கிடையாது, கூப்பாடும் கிடையாது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பிஜேபிக்கு ஆதரவு ஏன் தெரிவிக்காமல் இருக்குது என்று சொன்னால், ஸ்டாலினை பிஜேபியுடைய ஆதரவாளராக நினைத்தால் தமிழ்நாட்டுடைய வாக்கு வங்கி கிறித்துவர், முஸ்லீம், தலித் வாக்கு 20% இருக்கு. இந்த 20% வாக்கு வங்கி பிஜேபி ஆதரவு நிலை எடுத்தா திமுகவை கவுத்துருவோம். 2014 மோடியா லேடியா, இதுதான் ஜெயலலிதாவுக்கு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது. நீங்கள் பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, அன்புமணி தர்மபுரி ஜெயிச்சாரு, திமுக 0. ஒரே காரணம், பிஜேபி எதிர்ப்பது தான் இங்கே அரசியல். இப்போ இந்த ஃபார்முலாவை ஸ்டாலின் முடிச்சுக்கிட்டார். ஏன்? டெல்லி அதிகாரம் வேண்டும். பிஜேபி எதிர்த்தால்தான் முஸ்லீம், கிறித்துவர்கள், தலித்து வாக்கு வங்கி 20% இருக்கு. இதற்காக பிஜேபி எதை சொன்னாலும் எதிர்ப்பதை போல நாடகம் ஆடுகிறார்களே தவிர உண்மை அதுவல்ல. இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அடுத்து எதை கொண்டு போகும் என்று சொன்னால், இந்தியா முழுமைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாநில கட்சிகளை கலைத்து விட்டு போக வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க சார். கடைசியா ஒண்ணுங்க சார், இது ஒரு இந்தி திணிப்பாவும் பார்க்கப்படுது. பல பேர் இதை பத்தி சொல்லிட்டு இருக்குது. இந்தியா ஃபுல்லா ஹிந்தி தான் மெயின் மொழியா வரணுங்கிறதையும், ஹிந்தி பேசுற வட மாநிலத்தவர் எல்லா பக்கம் அமர்த்தப்பட வேண்டியதையும் வளர்த்து குரல்ல எல்லாரும் நிறைய நாள் பேசிட்டு இருக்காங்க. இது அதுக்கு ஒரு அடித்தளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியா முழுக்க ஒரே குடிமை அட்டை, அதாவது ரேஷன் கார்டு. பீகாரில் இருக்கிறவங்க இங்கே குடியிருந்தா அவனுக்கும் ரேஷன் கார்டு கொடுத்துடலாம். அப்போது தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலத்தினுடைய வேட்டைக்காடாக மாறிடும். அதே போல் நீங்கள் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது பிஜேபியின் ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்தான். என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் தமிழ்நாட்டில் குடியிருந்தாலும் நீங்கள் டிஎன்பிசி பரீட்சை எழுதலாம். தமிழே தெரியலனா கூட அவன் விஓவா வரலாம், ஆர்ஐயா வரலாம், தாசில்தாராக வரலாம், ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வரலாம், டெப்டி தாசில்தாராக வரலாம், கோட்டாட்சியாராக வரலாம், டிஎஸ்பியாக வரலாம், இன்ஸ்பெக்டராக வரலாம். இப்படி தமிழ் தெரியாத வட இந்தியர்கள் கூட தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி அதிகாரியாக வரலாம். அப்போ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவன் தமிழ்நாட்டில் அதிகாரியாக வந்து விட்டால் தமிழனுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் பிஜேபியினுடைய எதிர்கால திட்டம். ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே உணவுக் கொள்கை, ஒரே தேர்தல். இப்படி பிஜேபியினுடைய இந்துத்துவாவை திணிப்பதற்கு பிஜேபி முதல் சுற்று தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில். ஆனால் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய நாகாலாந்துக்கார, மணிப்பூர்கார, திரிபுராக்கார, சிக்கிம்கார, பூட்டான்காரன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா, இப்போ இந்த தேர்தல் முறை எனக்கு ஒத்து வராது. நிச்சயமா வருங்காலத்துல நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலை சந்திக்க போறோம் சார். அதோட முன்னெடுப்புகளையும் அதுக்கான ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் நம்ம நிச்சயமா பார்ப்போம். இதோட கடைசியா உங்க கருத்து சொல்லுங்க சார். இதை பத்தி நாடு இதனால சுபிச்சம் பெறுமா, அழிஞ்சு போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இந்தியா இந்து மதம் என்பது பெருஞ்சித்தனார் சொல்வதை போல தான். நீங்கள் இந்தியாவில் இரவோடு இரவாக எந்த நாடாளுமன்ற விவாதத்துக்கும் போகாமல், எந்த விதமான சட்டமன்றத்தில் விவாதம் செய்யாமல், இரவு 10 மணிக்கு போடப்பட்ட கருப்பு சட்டம் தான் 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு செல்லாது. அப்போ இது பிஜேபியை சேர்ந்தவர்கள் நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் பேர்வழி என்று இரவோடு இரவாக நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களிடம் இருக்கக்கூடிய நீங்கள் செல்வத்தை செல்லா காசு ஆக்குவதற்காக செய்யப்பட்ட முடிவு தான். ஆனால் 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு வட இந்தியாவில் கூட தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நோட்டு செல்லாமல் போகும்னு அத்தனை பேருக்கும் தெரியும். 15,000 கோடி ரூபாய், நீங்கள் கேவலமான நாடு இது. 15,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு வந்து சேரவே இல்லை. இங்கே போச்சு, எல்லாம் மார்வாடி குடோனுக்கு போச்சு. வங்கிகள் பணம் இல்லைன்னு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு 5000 எடுக்கிறதுக்கு நீண்ட கியூவை பார்த்தோம். ஆனால் மார்வாடியுடைய குடோனில், மார்வாடி வீடுகளில், மார்வாடி தொழிலதிபர்கள் வீடுகளில், குஜராத்தி தொழிலதிபர்கள் வீடுகளில், மற்ற ராஜஸ்தான் சேட்டு வீடுகளில் பல 1000 கோடி, 15,000 கோடி பணம் குவிக்கப்பட்டு நீங்கள் 5% கமிஷன், 7% கமிஷனுக்கு எத்தனை கோடி வேணாலும் கருப்பு பணத்தை வாங்கிட்டு வெள்ளைகளை கொடுத்தான். அப்போ இந்த நாடு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அமித்ஷாக்களுக்குமான நாடாக மாறிவிட்டது. ஆக மொத்தம் இந்தியாவுடைய தேசிய இனங்கள் அத்தனையும் வெகுண்டெழுக எழக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது. அதை பிஜேபி விரைவாக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள், அதாவது மதச்சார்பற்ற நாடு, செக்யூலரிசம் நாடு, அத்தனை பேருடைய அவங்க கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் சட்டத்தை எழுதிவிட்டு போனார். ஆனால் இப்போ அம்பேத்கருடைய சட்டங்கள் நீங்கள் கிழித்து வீசப்படுகிறது. இது இந்தியா ஆபத்தான போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.